ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க புக் மார்க் கேட்டிருந்தீங்க, வாங்க பார்க்கலாம். தாத்தா பாட்டி பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எனக்கும் இந்த தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வச்சு புக் மார்க் மேக் பண்ணலான்னு மேக் பண்ணிட்டேன். A4 ஷீட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரவுண்டு, அதை ஒட்டி கீழே பெரிய ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டு வரைஞ்சிக்கோங்க. ஒரு ரவுண்டு தாத்தாவை வரைஞ்சிக்கோங்க, இன்னொரு ரவுண்டு பாட்டியை வரைஞ்சி அதை கலர் பண்ணிக்கோங்க. கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேஸ்டான இன்விடேஷன் இருந்துச்சுன்னா அந்த அட்டை மேலே இந்த வரைஞ்ச டாலை வச்சு அப்படியே அது மேலே ரவுண்டாக ஷேப் வச்சு வரைஞ்சிருங்க. இதே மாதிரி தாத்தாவையும் பாட்டியை வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இன்விடேஷன் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தாத்தா வரைஞ்சி வச்சோம் அந்த டிராயிங்கை அப்படி மேலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இன்விடேஷனில் ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இது நல்லா பளபளன்னு தெரியறதுக்காக செல்லோ டேப்பை மேலே ஸ்டிக் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டையை பேக் சைடு திருப்பிக்கோங்க. பாய்க்கு ஸ்கை ப்ளூ கலரும் கேர்ளுக்கு பிங்க் கலரும் நம்ம வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலரில் தாத்தாக்கு ஸ்கை ப்ளூவும் பாட்டிக்கு பிங்க் கலரும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஐஸ் ஸ்டிக்கை கலர் பண்ணுறதுக்கு பெயிண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கெட்சை நீங்கள் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நமக்கு டிஃப்ரெண்டான க்யூட்டான புக் மார்க் ரெடி. தாத்தா பாட்டி பிடிச்சா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க.